ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அறிவோம் அறிவோம். நாம் ஒரு சில பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட தொடர்ந்து செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்வில் பல பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணலாங்க. வேலை இல்லை என்பது பலருக்கும் முக்கியமாக இருக்கிற ஒரு பிரச்சனைங்க. இந்த பிரச்சனை தீர்வதற்கு வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே பல மாற்றங்களை சந்திக்க முடியும். வேலை இல்லாதவர்கள், அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி இங்கே நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது ஒருவரோட அடையாளமாகவும் கௌரவமாகவும் தாங்க பார்க்குறாங்க. தனக்கென ஒரு வேலை இருப்பது பொருளாதார ரீதியான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்குங்க. இதனால கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அனைவருக்கும் வேலை வேணும் என்ற எண்ணம் இருந்தாலும் அரசு வேலை கிடைப்பதும் நினைத்தது போல் வேலை கிடைப்பதும் என ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க சாத்தியமாகுது. பெரும்பாலானவர்களுக்கு வேலை கிடைப்பது என்பதே பெரும் போராட்டமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடி அலைபவர்கள், வேலையில் பிரச்சனை ஏற்பட்டு அடிக்கடி வேலை மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள், வேலையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பவர்கள், மனதுக்கு பிடித்தமான வேலை கிடைக்க வேண்டும் என விரும்புபவர்கள் சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க அப்படின்னாவே விரைவில் அவங்களை நினைச்சது நடக்குங்க. வேலை கிடைக்க வேணும் அப்படின்னாவே நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுமனும் முருகப்பெருமானும் தானுங்க. இந்த இரு தெய்வங்களை நம்ம விடாப்படியாக உண்மையான பக்தியோட தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில் அரசு வேலையும் மனதிற்கு விருப்பமான வேலையும் அமையுங்க. இதற்கு அருகிலுள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று தொடர்ந்து 27 நாட்களுக்கு நீங்கள் கோவிலில் வலம் வந்து வழிபட வேண்டுங்க. உங்களோட பிரார்த்தனையோட இறுதி நாளான 27வது நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வெண்ணெய் காப்பு சாத்தி நீங்கள் வழிபட வேண்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் சிறிது வெண்ணெய் தடவி அது மேலே சில துளசி இலைகளை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சிறிய பேப்பரில் நீங்கள் உங்களோட பெயர், நட்சத்திரம், அப்புறம் நீங்கள் என்ன வேலை தொடர்பான கோரிக்கை வேணும் அப்படிங்கிறீங்களோ அந்த கோரிக்கைகளை எழுதணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெற்றிலையை சுற்றி ஒரு மஞ்சள் கலர் நூலால் கட்டிட்டு ஆஞ்சநேயரோட திருவடிகளை வச்சு நீங்கள் அதை பூஜை செய்யணுங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் ஒரு வாரமாச்சும் குறைஞ்சபட்ச வழிபாடு செய்யணுங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றிலை காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெற்றிலையை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நீர்நிலைகளை, அது ஆறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், என் கிணறாக கூட இருக்கலாங்க. அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நீர்நிலைகளை போட்டுடலாங்க. அப்படி என் வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு நீர்நிலைகளுமே இல்லை அப்படிங்கிறீங்க கால்படாத ஏதாவது ஒரு இடத்துல அந்த காய்ந்த வெற்றிலையே போட்டுடலாங்க. இப்படி இந்த 27 நாள் பரிகாரத்தை நீங்கள் எந்த கிழமையில வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. அதே அனுமனுக்கு உகந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய துவங்குனீங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. மற்றொரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து நீங்கள் நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டுங்க. தொடர்ந்து 5 அல்லது 7 கிழமைகளில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது போல் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. நான் சொன்ன இந்த 2 பரிகாரத்தில் உங்களால் எது சாத்தியப்படுதோ அதை நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உதவும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.